வெல்கம் டு சென்னை ட்ரேடிங் ஃப்ளோர் அண்ட் எஸ்கேஎஸ் கோல்டு ஆல்கோவுக்கு உங்களை வர வைக்கிறேன். இன்றைக்கி காலையில் ஒரு ட்ரேட் எடுத்துனுச்சு நம்ம ஆல்கோ ஆட்டோமேட்டடாக. ஸோ அதை நான் திடீர்னு தான் பார்த்துருந்தேன். ஸோ பார்த்த உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோன்றதுக்காக ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் தான் போட்டிருந்தேன் மொபைலில். ஸோ அதுக்காட்டி நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போகிறதுக்குள்ளே மார்க்கெட் நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் போயிடுச்சு. அதை எப்படி ட்ரையல் பண்ணி ஸ்டாப் லாஸை மேலே கொண்டு போகிறதுன்றது நீங்கள் லைவில் பார்க்கணுன்றதுக்காக இந்த ஸ்க்ரீனை அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம இது கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம். ப்ளஸ் இது ட்ரேடு எடுக்கிறது எப்படி எடுத்திருக்கு, எப்படி இந்த ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணுறதை நீங்கள் கீழே சேசல்னு இருக்கும், அதை எப்படி பண்ணுறதுன்றதை பாருங்கள். இதை பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால், இல்லை உங்களுக்கு இந்த ஆல்கோ தேவைப்பட்டாலும் எனக்கு கீழே இந்த வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் மூலமாக நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம அங்கே எடுக்கிற ட்ரேடு, நம்ம கிளைண்ட்ஸ் எடுக்கிற ட்ரேடு எல்லாமே அங்கே போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்து அங்கே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் எதுவுமே ப்ராஃபிட்லேயே போயிட்டுருக்குன்னு சொல்ல முடியாது. லாஸும் வரும். ஆனால் நம்ம ஆல்கோ இது ரெக்கவர் பண்ணி இது வரைக்கும் ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. நான் ஒரு சிபி ரெஜிஸ்டரோ இல்லை எந்த விதமான ஃபினான்ஷியல் அட்வைஸரோ கிடையாது. இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் ஃப்யூச்சரில் அஃபெக்ட் ஆகுன்றது கன்ஃபர்மேஷன் கிடையாது. அதனால் உங்கள் மணி உங்கள் சாய்ஸ். உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த அமௌண்ட், அதாவது $200 $300 $500 அந்த அளவுக்கு உங்களால் எவ்வளோ எடுக்க முடியுமோ பண்ணிக்கலாம். இது எஃப்எக்ஸ் ப்ரோவில் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. நம்ம கூட அந்த மாதிரி தான் நம்ம கோடு பண்ணியிருக்கோம். எஃப்எக்ஸ் ப்ரோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் கீழே லிங்க்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு, இல்லைனா நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா அது எப்படி ஓப்பன் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு கைடன் பண்ணுவோம். நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எஃப்எக்ஸ் ப்ரோவில் இந்த இதை ஒரு விபிஎஸில் கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ட்ரேட் எப்படி எடுத்து ரன் ஆகிட்டுருக்கு அதே மாதிரி தான் உங்களுக்கும் ரன் ஆகும். தனி சர்வரையே கொடுத்துருவோம். இதை பற்றி மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் நம்மளை வாட்ஸ்அப் நம்பரில் இது பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்மளுக்கு டெலிகிராம் சேனல் இருக்குது. எல்லாமே இப்போ ரீஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கோம். யாருக்கும் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துக்கலாம். இப்போ மார்க்கெட் எப்படி ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணி மேலே கொண்டு போயிருக்குன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஆக்சுவலாக $500 அக்கௌண்ட்டு. அந்த $500 அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணுறது இப்போ பார்க்கலாம். வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். மார்க்கெட் ரன் ஆகிக்கிட்டுருக்கு, ட்ரேட் ஓடிக்கிட்டுருக்கு. நீங்கள் லைவில் பார்த்துட்ருக்கீங்க. மார்க்கெட் எங்கே கட் ஆகுதுன்றதை நம்ம பார்ப்போம். $16-17 வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸ்டாப் லாஸ் மேலே மாறி இருக்குது. இது ஆக்சுவலாக லைவ் அக்கௌண்ட்டு, அதையும் பார்த்துக்குங்க. அப்புறம் நம்ம லைவ் அக்கௌண்ட்டில் எடுக்கல, இது டெமோ அக்கௌண்ட்டுன்னு சொல்லக்கூடாது. அதனால் அதையும் பார்த்துக்குங்க. ஸோ அது எந்த இடத்துல எடுத்திருக்கு, எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்கு, இது ப்ரீவியஸ் எடுத்தது, இது வரைக்கும் டோட்டலாக எடுத்தது இந்த அக்கௌண்ட்டில். ஏன்னா இந்த அக்கௌண்ட் நம்ம ஃபுல்லாக இந்த ஆல்கோவுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். எந்த மேனுவல் ட்ரேடும் பண்ண மாட்டோம், பண்ணக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் இந்த ஆல்கோ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்குண்டு. சார்ட்லேயே நீங்கள் MT5ல் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும் எங்கே ரன் ஆகிட்டு இருக்குன்ட்டு. ஆர்டர் ஹிஸ்ட்ரி, பொசிஷனலு போயிட்டுருக்கு. ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணியிருக்கு. நம்மளுக்கு ஆல்கோ எங்கே புக் பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ லைவாக பார்த்துருவோம். ஓகே, புக் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.